சீன கம்யூனிஸ்ட் அரசின் நிறுவனரான மா சேதுங் உள்கட்சி தலைமைக்கு சவால் வந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வால் குறைவான ஆயுதம், குறைவான படைவீரர்கள் என்ற கோட்பாட்டில் ராணுவத்தை பலவீனமாகவே வைத்திருந்தார். அதன் காரணமாகவே குப்பை கழிவு ராணுவம் என்று சொந்த நாட்டு ராணுவ தளபதிகளாலேயே சீன ராணுவம் விமர்சனத்துக்கு உள்ளானது. வளைகுடா போரும் தைவான் விவகாரமும் ராணுவத்தை தொழில்முறையில் மேம்படுத்தியாக வேண்டியதன் அவசியத்தை சீன அரசுக்கு உணர்த்தின. 1990களுக்கு முன் சீனாவின் ராணுவ பட்ஜெட் தைவானின் ராணுவ பட்ஜெட்டை விட மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் வளைகுடா போருக்கு பிறகு ராணுவ பட்ஜெட்டை அதிகரித்தது சீனா. 2012ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் 2013ஆம் ஆண்டு சீனாவின் அதிபராகவும் ஜி ஜின்பிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து கட்சியிலும் ராணுவத்திலும் தனது பிடியை சீன அதிபர் வலிமைப்படுத்தியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சீன மக்கள் விடுதலை ராணுவத்தை உலகளாவிய செல்வாக்குமிக்க நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் நவீனமயமான பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து ராணுவத்துக்கு அதிகம் செலவழிக்கும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக 2ஆம் இடத்தை சீனா பிடித்துள்ளது. ஓராண்டுக்கான சீனாவின் ராணுவ பட்ஜெட் 17 இந்திய பசிபிக் நாடுகளின் ராணுவங்களுக்கு அளிக்கப்படும் ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டை விடவும் அதிகமானதாகும். சீனாவின் ராணுவ பட்ஜெட் கடந்த 10 ஆண்டுகளில் 71% அதிகரித்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் 131 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து 2023ஆம் ஆண்டில் 224 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2 மடங்கு அதிகமாக ராணுவத்துக்கு சீன அரசு செலவழிப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில்தான் சீன மக்கள் விடுதலை ராணுவம் மேற்கு பெய்ஜிங்கில் ஒரு பெரிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தை உருவாக்கியுள்ளது. சீன தலைநகருக்கு தென்மேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ராணுவ தலைமையகம் உருவாக்கி வருகிறது. கடந்த ஆண்டு இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்காக இந்த பகுதிக்கு மிக அருகில் உள்ள கிங்டோங் நகரத்தில் அனைத்து வீடுகளும் புல்டோசர்கள் மூலம் இடிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் இந்த பிரம்மாண்ட ராணுவ நகரத்தின் செயற்கைக்கோள் படங்கள் அமெரிக்க உளவுத்துறையால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளில் சுமார் 100 கிரேன்கள் இயங்குவதை புகைப்படங்கள் காட்டுகின்றன. இந்த மாபெரும் ராணுவ நகரத்தில் ரகசிய சுரங்கப்பாதைகள் உருவாக்கப்படுகின்றன. சீன ராணுவத்தின் அணுசக்தி போர்த்திறனை மேம்படுத்துவதற்காகவே இந்த ராணுவ நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி யுத்த காலத்தில் சீன தலைவர்களையும் ராணுவ தளபதிகளையும் பாதுகாக்க பிரத்யேக பதுங்கு குழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாண்டமான கட்டுமான பணிகளில் சீன ராணுவத்தினர் ஈடுபடவில்லை. இந்த பகுதிக்கு அருகில் வருவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல சோதனை சாவடிகள் உள்ளன. இந்த பகுதியை புகைப்படங்கள் எடுக்கவும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அருகில் உள்ள மலையேற்ற பாதைகள் மற்றும் சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. ஏற்கனவே பெய்ஜிங் தனது அணு ஆயுத களஞ்சியத்தை நீண்ட காலமாகவே பலப்படுத்தி வருகிறது. 1500 அணு ஆயுதங்களை சீனா வைத்துள்ளது. அணு ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்காக பெய்ஜிங் தென்மேற்கு நகரமான பியான்யாங்கில் ஒரு பெரிய அணு நினைவு மையத்தையும் சீனா கட்டி வருகிறது. உலகின் முன்னணி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஏராளமாக சீன ராணுவம் வைத்திருக்கிறது. மேலும் அமெரிக்க நிலப்பகுதியை எளிதில் அடையக்கூடிய சுமார் 400 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் சீனா வைத்துள்ளது. போக்குவரத்து மற்றும் வணிக விமான நிலையங்கள் உட்பட சீனா 3000க்கும் மேற்பட்ட மொத்த விமான நிலையங்களை உருவாக்கியுள்ளது. இதில் பெரும்பாலானவை தைவான் ஜலசந்தியின் 1000 நானோமீட்டருக்குள் உருவாக்கப்பட்டுள்ளன. முன்பெல்லாம் அமெரிக்க ராணுவத்துடன் ஒப்பிடும்போது சீன ராணுவத்தின் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்தது. இப்போது அந்த ஒருங்கிணைப்பை மிக நேர்த்தியாக சீனா வசப்படுத்தியுள்ளது. 2027ஆம் ஆண்டில் மக்கள் விடுதலை ராணுவத்தின் 100ஆண்டு விழா நடைபெற உள்ளது. அதற்குள் தைவானை தாக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் மிகப்பெரிய போருக்கு தயாராக இருக்கவும் ராணுவத்துக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். கூடவே 2049ஆம் ஆண்டுக்குள் சீனாவின் தேசிய மறுமலர்ச்சி குறித்த தனது தொலைநோக்கு பார்வைக்கு உலகத்தரம் வாய்ந்த ராணுவம் அவசியம் என்பதையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெளிவுபடுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு தயாராகும் சீனாவை சமாளிக்கும் ராணுவ முன்னேற்பாடுகளில் அமெரிக்காவும் தீவிரம் காட்டி வருகிறது.